என் அன்பு வணக்கம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணணுன்னு எல்லாருக்குமே ஆசை. ஆனால் அந்த மசாலா பிரிஞ்சு போகாமல் வரணும், அதே நேரத்தில் கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் வரணும். அது உங்கள் வீட்டு தோசைக்கல்லையும் கண்டிப்பாக வரணும் இல்லை? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை 50 கிராம் நான் கட் பண்ணி இதோ இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு நான் ஒரு லெமனை கட் பண்ணி இதில் ஃபுல் ஜூஸி நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம். எங்களோட 50 கிராம் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் 1 கிலோ மீனை நீங்கள் கன்ஃபார்மாக மேரினேட் பண்ண முடியும். நீங்கள் ஸ்லைஸ் மீனாக வாங்கினாலும் சரி, குட்டி குட்டி சங்கரா மாதிரி இருக்கிற மீன் எது வாங்கினாலும் நீங்கள் 1 கிலோ கன்ஃபார்மாக நீங்கள் மேரினேட் பண்ண முடியும். ஸோ இந்த மேரினேஷன் இப்போ சூப்பராக ரெடி. இப்போ நான் மீனை ஒன்று போட்டு மேரினேட் பண்ணிக்கிறேன். இது இவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் இதில் 100% காஷ்மீர் சில்லியும் ரெகுலர் சில்லியுமே யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்னால இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருக்கும். கலரோ கெமிக்கல்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப தைரியமாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோ முடிஞ்சு இந்த பாத்திரமும் காலி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா? ஸோ ஒரு அருமையான மசாலா இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் உப்பு 99% இருக்குது. எனக்கு கொஞ்சோண்டு உப்பு வேணுங்க அப்படின்னு சேர்ந்தால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. எந்த ஃபிஷ்ஷு போட்டாலும் இது அருமையாக ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு வந்துடும். ஒரு டென்ஷனே இல்லாமல் ரொம்ப கூலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி ஃபிஷ் ஃப்ரை வருமோ அந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே சமைச்சிட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.